வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு மக்கள் ரிவ்யூனா அவங்க மிஸ்டர் ஃபேஸ். டேரக்டர் கமல் பிரகாஷோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட 25வது படமாக வெளிவந்திருக்க படம் தான் கிங்ஸ்டன். ஸோ உங்களுக்கு இந்த சி ஹாரர் அட்வென்ச்சர் படங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததே இல்லைனா இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி உங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மற்றபடி அதை தாண்டி என்ன இருக்குங்கிறத முழுசாக பார்த்துடலாம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாம். இது ஜிவி பிரகாஷோட 25வது படம். ஸோ இந்த படத்தை மேலே பெருசாக எக்ஸ்பெக்டேஷனோ இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்குங்கிற எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த படத்தை போய் நான் பார்த்தேன். ஸோ அந்த படம் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா என்ன புரிஞ்சுதுன்னா, புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆனிச்சுங்கிறது தான் இந்த படத்தோட கேள்விக்குரிய. ஸோ அந்த வகையில் அந்த படத்தோட ஒன்லைனுங்கிறது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைன் தான். இது வரைக்கும் தமிழில் வராத ஒன்லைன் சொல்ல மாட்டேன். பட் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஜானருக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைனாக இருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி, ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே டீசெண்டாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் நிறைய குறைகள் இருந்தாலும் பட் அவங்க செகண்ட் ஹாஃபை செட் பண்ணுறதுக்கு அவங்க இன்டர்வலில் எடுத்துக்கிட்ட அந்த டைமுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இன்டர்வல் வரைக்குமே இந்த படம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகிருக்கும். உண்மையை சொல்லணும்னா அந்த படம் ஒரு டீசெண்டான ஃபீலாவது கொடுத்துருக்கோம். எந்த ஒரு வகையிலே பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப மோசமான படம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தள்ளாமல் உங்களை நல்லா ஹோல்டு பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் சில பிரச்சனைகள் இருக்குதான். பட் அவங்க சொதப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி ரைட்டிங் வைஸ் ஏதோ சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்க்ரீன் பிளே தான் அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி நல்லாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், விஜுவலாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், அவங்க கூட அந்த செட்டாக இருக்கட்டும், அந்த செட்டுக்கு அவங்க பண்ண விஎஃப்எக்ஸ் சிஜிங்கிறது டீசெண்டாகவே பக்காவாக இருந்துச்சு. கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. தேவையில்லாம நிறைய டீவியேட்லாம் ஆகலை. முக்கியமாக இந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஈவன் சில விஎஃப்எக்ஸில் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த படம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் முடிஞ்ச வரைக்கும் அவங்க எஃபர்ட்டை நல்லாவே கொடுத்துருந்தாங்க. சில இடங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரீச்சியாவோ என்னடா இது பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு தோணும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. பட் ஒரு சில இடங்களில் நல்லாவே இந்த படத்தை ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. மேபி இந்த படத்துக்கு சில பட்ஜெட் இஷ்யூ இருந்தாலும் இருக்கிற பட்ஜெட்டில் எவ்வளோ குவாலிட்டியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும்னு அந்த ட்ரை பண்ணதுக்கே அந்த டிவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்ளாஸ் கொடுத்துலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்த்திங்கன்னா அவங்க பெருசாக போகலைனாலும் இந்த படம் பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ பேட் சொல்கிற அளவுக்கு சில விஷயங்கள் அவங்க அந்த படத்தில் பண்ண தான் செஞ்சுருக்காங்க. அண்ட் படத்தோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் மட்டும் இல்லை, இந்த படத்தோட மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் தான் போட்டிருக்காரு. ஸோ மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் டீசெண்டாக இருந்துச்சு. பட் சாங்ஸ் அந்தளவுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. ஒரே ஒரு சாங்ஸ் மட்டும் கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா அவரோட 25வது படம்னால அவரே மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல. மற்ற படத்துக்கும் சரி இந்த படத்துக்கும் சரி, இது வரைக்கும் அவர் 25 படம் நடிச்சிட்டாருங்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அதுக்கிட்ட 25 படம் நடிச்சிட்டாரா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான். எல்லா படத்துலையும் நம்ம ஜிவி பிரகாஷ் எப்படி பார்ப்போமோ அப்படி தான் இருக்காரு. அவர் ஸ்லாங்லாம் மாற்றி ஓரளவு நல்லாவே அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் நமக்கு அது நார்மலாக தான் தெரியுது. பெருசாக இம்ப்ரூவைஸ் பண்ண மாதிரி தெரியல. எல்லா படத்துலையும் எப்படி இருப்பாரோ அதே போல் தான் இந்த படத்துலையும். அண்ட் திவ்யா பாரதி கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இருந்தாலும் இந்த படத்தில் ஏதோ ஒரு வகையில் ஸ்டோரிக்கு அவங்க எந்த ஒரு உதவியும் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு வழக்கமான ஹீரோயின் கேரக்டராக இருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு ட்விஸ்ட் அடிக்கணும்னு நினைப்பாங்க. பட் அது எந்த அளவு ஒர்க் ஆகலை. பட் அவங்கள ரோலுங்கிறது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க டீசெண்டாக அவங்க வேலையை பார்த்து கொடுத்துட்டாங்க. தாண்டி பார்த்தீங்கன்னா இலங்கை குமரன் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் நல்லா இருந்துச்சு. சேத்தன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வழக்கமாகவே இருந்தாலும் இந்த படத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவி இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சாபுமன் அவரோட ரோலை பக்காவே பண்ணியிருந்தார். ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடான ரோல் தான். அவரை வச்சு வரக்கூடிய அந்த ட்விஸ்ட்டுங்கிறது ஓரளவு டீசெண்டாகவே இருந்துச்சு. மற்றபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் அவங்க எல்லோரோட பெர்ஃபார்மன்ஸ் சரி டீசெண்டாக இந்த கடத்துக்கு என்ன தேவையோ அதை பக்காவாகவே பண்ணியிருந்தாங்க. அப்படி இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ நெகட்டிவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னப்பட இந்த படத்தோட ஒன்லைனுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைன் தான். இங்கே ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. பட் எக்ஸிக்யூஷன் லெவலில் சொதப்புன்னு சொதப்பி வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஏகப்பட்ட லேக் இருக்குது. என் ரைட்டிங் வைஸ் நிறைய ஓட்டைகள் இருக்குது. இந்த படத்தோட மொத்த பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் இருக்குது. இந்த படத்தோட ஜானரே கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபில் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த எடுத்துக்கிட்ட ஜானரை எக்ஸிக்யூஷன் லெவலில் நிறைய கோட்டை விட்டுருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அடி வாங்குது. ரைட்டிங்காகவும் சரி, கேஸ்டிங்காகவும் சரி, ஏன் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் அவங்க கொடுக்குற சிஜியாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த படம் சொதப்புன்னு சொதப்பிக்கிட்டு இருக்குது. எந்த ஒரு இடமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேட்டபிள் பண்ண முடியாத அளவுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தனியாக போயிடுது. நீங்கள் ஒரு சீன் நல்லா உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அடுத்த 10 சீன் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்து உங்களை பிரித்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடுது. ஸோ அந்த மாதிரி தான் ரைட்டிங்கே அமைஞ்சிருக்கு. இந்த படம் என்ன தான் அவங்க எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருந்தாலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா அவங்க விஎஃப்எக்ஸை வச்சு நிறைக்கணும்னு நினச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் இஷ்யூ அதுக்கு கை கொடுக்கவே இல்லை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூர் விஎஃப்எக்ஸ்ன்னு இருக்க செய்யுது.
மோசமான விஎஃப்எக்ஸ் ஒன்றும் இல்லை 2 இல்லை. ஃப்ளாஷ்பேக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமான விஎஃப்எக்ஸ் தான். 1-2 இடம் நல்லாவே இருந்துச்சு. முன்னாடியே சொன்னது போல் அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் சில ட்ரீமியான சீக்வன்ஸாக செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் அவங்க மொத்தமாக இந்த மொத்த கதைக்கும் வந்து இந்த சிஜிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனஸாக அமையுது. ஸோ இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம். இதுக்கு தேவை வந்து டைம் தான். பட் இந்த டைம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்களான்னு தெரில. உண்மையிலே இந்த மொத்த படத்தையும் அவங்க எடுக்கிறதுக்கு இந்த பட்ஜெட்டில் முடியாதுங்கிற தெரிஞ்ச பட்சத்தில் இந்த படத்தையே அவங்க எடுத்துக்கூடாது. பட் என்ன பண்ணுறது, எடுத்து தொலைச்சிட்டாங்க, நம்ம பார்த்து தொலைச்சிட்டோம். அதே போல் இந்த படத்தில் எழுதப்பட்ட இந்த ஒரு கேரக்டரோட ஆர்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ராப்பரானது. அதாவது இது இந்த ஆர்க்குமே கம்ப்ளீட்டே ஆகலை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் வருதா ஒன்று போட்டு தள்ளிடுறீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு கேரக்டர் வருதா அதை முடிச்சு விட்டு பாதியாக அனுப்பிடுறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பேசுகிறாங்களா, இல்லை அதான் நீ தேவை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஈவன் இந்த படத்தோட ஹீரோவான ஜிவி பிரகாஷ்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆர்க்கு கொடுக்கப்படவே இல்லை. எனக்கு கிளைமேக்ஸ் அதை நோக்கி வர ட்விஸ்ட்டு டேர்னுன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு கனெக்ட் ஆகலை. இவ்வளோ நேரம் சும்மா தானே போய்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி சும்மா இதுவும் போட்டுன்னு சொல்லிட்டு அது நம்ம ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுறோம். இருக்குது சில பரபரப்பான எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே அவங்க அமைக்க பார்த்துருக்காங்க, கதைக்குள்ளே என்னென்னமோ செய்யணும்னு நினச்சிருக்காங்க. பட் உள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வலு சேர்க்கவே இல்லை. என்ன அதுக்கேற்ற மாதிரி தான் திரைக்கதையாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ஒன்றிணைஞ்சு பார்க்குறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபுங்கிறது நீங்கள் ரொம்பவே பொறுமையாக படம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதை தாண்டி படத்தில் லாஜிக் கண்டினியூட்டி மிஸ்டேக்குங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. முக்கியமாக ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து படங்கள் வந்து செத்து போவோம். அந்த கேரக்டர் எதுக்கு வந்துச்சு, எதுக்கு செத்து போணுச்சு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கான கண்டினியூட்டியோ அதுக்கான ஃபோர்ஷேடோவோ எந்த ஒரு இடத்துலையும் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் பேசுகிறாங்க. பட் அதுக்கான கண்டினியூட்டி எங்கேயுமே அமைக்கவும் படலை. அண்ட் லாஜிக்கலி இந்த கதைக்கும் இந்த கேரக்டரும் என்ன சம்மந்தம், அது என்ன பண்ணுங்கிறத வந்து அந்த டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணவே இல்லை. அதே போல் இந்த படத்தோட கேஸ்டிங்குங்கிறது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க டீசெண்டான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருந்தாலுமே பட் கேஸ்டிங்காக அவங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு சூட் ஆவாங்கன்னு ஷோராக சொல்லவே முடியல. சில கேஸ்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸ் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் கொடுந்துச்சு. ஏன் இந்த படத்தோட ஹீரோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் இந்த கதையை விட்டுட்டு வேறு கதை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற யோசனை வர வைக்க தான் செஞ்சுது. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது பெருசாக ஒன்றுமே இல்லை. அவரால் எப்படி நடிக்க முடியுமோ எப்படி நடிப்பாரோ அவர் அப்படி நடிச்சிருக்காரு. பட் இந்த கதைக்கு அது ஷூட்டான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய டவுட்டு தான். அண்ட் அதே போல் தான் நிறைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு அவங்க தேவையில்லையா ஷூட் ஆகுறாங்களா இல்லையாங்கிறது வந்து மிகப்பெரிய டவுட்டு தான். சில கேரக்டர்ஸ் படம் போகிற போக்கில் அடாப்ட் ஆகிட்டாலும் சில கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேருந்து அவங்க தனியாக தான் தெரியுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரான கேஸ்டிங் பண்ணியிருக்கலாங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ மேபி சில பேருக்கு ஓகேன்னு தோணியிருக்கலாம். பட் எனக்கு இன்னும் பெட்டர் கேஸ்டிங்காக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செஞ்சுது. ஸோ மொத்தமாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல முயற்சி தான். ஆனால் அது எக்ஸிக்யூஷன் லெவலில் நல்லாவே கோட்டை விட்டுட்டாங்க. இந்த படம் பார்க்காததுங்க உங்களோட சாய்ஸ் தான். பட் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் வேணால் பார்க்கலாம். பட் இந்த படத்தில் கதையோ கண்டென்ட்டோ ஏதோ தேடி போனீங்களா கண்டிப்பாக அந்த படத்துக்குள்ளே ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பார்க்கலாமே தவிர கதையாவோ திரைக்கதையாவோ இந்த படத்தோட கேஸ்டிங்காவோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக அமையல. இதுக்கு வலு சேர்க்குற அளவில் ஒரு சில பேரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குமே தவிர மொத்தமாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான படம் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், தேட்டரில் போய் பாருங்கள். அப்படி இல்லையா ஓடிடியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். பட் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தாங்க. நீங்கள் இந்த படம் எதையும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் போனீங்கன்னா ஓரளவு இப்போ டீசெண்டாக வேணா இருக்கலாம். பட் அதை தாண்டி என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா படத்தில் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த நான் வேறோட வே வந்து மொக்க போடுறேன். அப்புறம் என்ன, நான் வேறோட வே சந்திக்கிறேன். வரட்டா.